ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். அந்த ஸ்ட்ரிங் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, திஸ் இஸ் கண்ணன்ஸ் லேப்டாப். இது வந்து ஒரு அவுட்புட். ஓகே, இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ரெண்டாவது ஸ்ட்ரிங் வந்து இத அப்படியே பிரிண்ட் பண்ண போறோம். இது இது எல்லாமே ஸ்ட்ரிங் தானே, அதுல எந்த கொஸ்டினும் இல்ல இல்லையா, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இந்த ஸ்ட்ரிங்கை நான் பிரிண்ட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம், இதை நான் காப்பி பண்ணி ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள்ல போட்டு, கன்காட்டனேஷன்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள்ல இல்லைன்னா சென்டென்ஸ் 1 ஈக்குவல் டு ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள்ல போட்டு பிரிண்ட் சென்டென்ஸ் 1. இதுல ரன் பண்ணா என்ன ஆகும்? அவுட்புட் வருமா, எரர் வருமா? இதை ரன் பண்ணா என்ன நடக்கும்? அவுட்புட் வரும். ஓகே, அதர்ஸ் அவுட்புட் வருமா? அதர்ஸ் அவுட்புட் வரும் சார். ஓகே, ரைட், ரன் பண்ணி பாத்துருவோம். அவுட்புட் வருது. நான் என்ன கொடுக்குறேனோ அந்த அவுட்புட் அப்படியே வருது, பிரச்சனையே கிடையாது. வெல் அண்ட் குட். ரைட், கிளாஸ்ல வந்து 8-10 பேருக்கு மேல இருக்கிறீங்க. பட் அட்டெண்டன்ஸ்ல 6 என்ட்ரி தான் வந்திருக்கு. சார் நான் இன்னும் பண்ணல. ஹலோ, ஓகே, சரி சார், நான் இன்னும் பண்ணல சார். இந்த பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிட்டு பண்ணிடுறேன். சரி, ஓகே ஓகே. ஓகே, இல்லைன்னா நீ இந்த இமெயில் ஐடியிலே போடுறதுனா போட்டுரு. இனிமே நீ இந்த இமெயில் ஐடியில தான் அட்டன் பண்ணுவ அப்படின்னா உன்னோட இமெயில் ஐடி எனக்கு டிஸ்கார்ட்ல தனியா மெசேஜ் பண்ணிடு. ஓகே சார். ஓகேவா? ரைட். ஓகே, தேங்க்யூ சார். ஸோ இந்த சென்டென்ஸை பிரிண்ட் பண்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி இப்போ இந்த சென்டென்ஸை நான் பிரிண்ட் பண்ண போறேன். சென்டென்ஸ் 2 ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் போட்டேன், அதுக்குள்ள நான் கொடுத்ததை அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டேன். பிரிண்ட் சென்டென்ஸ் 2. ப்ரோக்ராம் ரன் பண்றதுக்கு முன்னாடியே எரர் சொல்லுது. ஏன் எரர் சொல்லுது? நான் இந்த மாதிரி அவுட்புட் வேணும் அப்படின்னா நான் இப்படிதானே பிரிண்ட் பண்ணணும், இப்படிதானே போடணும். நான் அப்படியே காப்பி பண்ணி போட்டேன், டபுள் கோட்ஸ்க்குள்ள நான் அப்படியே காப்பி பண்ணி போட்டேன், கரெக்டா தானே பண்ணியிருக்கேன். ஏன் எரர் சொல்லுது? ஏன் எரர் சொல்லுதுன்னு நினைக்கிறீங்க? ஸோ ஸ்ட்ரிங்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. எஸ், சம்ஒன் சார், டபுள் கொட்டேஷன்ல ஆரம்பிச்சு திருப்பி அந்த டபுள் கொட்டேஷன் எங்க முடிக்கிறோமோ அதுக்குள்ளே முடிஞ்சிரும் சார் அந்த ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஸ்ட்ரிங் எங்க முடியுது? அந்த சையூருக்கு முன்னாடி சார், எஸ்ஸுக்கு முன்னாடி. ஓகே, குட். ஸோ ஸ்ட்ரிங்கோட ரூல்ஸ் படிக்கும் போது நம்ம தியரிட்டிக்கலா படிச்சுட்டோம். ஸ்ட்ரிங்னா இப்படிதான் டிஃபைன் பண்ணோம் அப்படின்னு தியரிட்டிக்கலா படிச்சுட்டோம். இப்போ ஒரு பிராக்டிக்கல் சினாரியோ, டபுள் கோட்ஸ் வரக்கூடிய ஸ்ட்ரிங்கையே நான் பிரிண்ட் பண்ணணும். அப்ப என்ன பண்றது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிங்கோட ரூல்ஸ் வந்து என்ன சொன்னேன், டபுள் கோட்ஸ்ல ஆரம்பிக்கணும், டபுள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சா டபுள் கோட்ஸ்ல முடிக்கணும், சிங்கிள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சா சிங்கிள் கோட்ஸ்ல முடிக்கணும். இந்த இடத்துல டபுள் கோட்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் இங்க நான் கொடுத்துருக்க எனக்கு தேவையான ஸ்ட்ரிங்கை அப்படியே காப்பி பண்ணி போட்டிருக்கேன். பட் பைத்தான் ரூல்ஸ் படி, பைத்தான் ரூல்ஸ் கிடையாது, ஸ்ட்ரிங்கோட ரூல்ஸ் படி டபுள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சிருக்கு, இங்க ஒரு டபுள் கோட்ஸ் வந்துருச்சு. சோ இந்த ஸ்ட்ரிங் இங்கேயே முடியுது, இந்த ஸ்ட்ரிங் இங்கேயே முடியுது. இந்த ஸ்ட்ரிங்குக்கு வெளியில வர்றது எல்லாமே எக்ஸ்ட்ரா. பைத்தானுக்கு அது என்னன்றது தெரியாது. ஸ்ட்ரிங் ஆரம்பிச்சது, அந்த கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் வந்தது, அங்கேயே ஸ்ட்ரிங் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வர்றது என்னன்றது தெரியல. ஏன்னா டபுள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சது டபுள் கோட்ஸ்ல முடிச்சிருச்சு,
அதுக்கப்புறம் வந்தது பைத்தானுக்கு என்னன்றது தெரியல, அதனால இங்க ரெட் கலர்ல அண்டர்லைன் பண்ணி எரர் சொல்லிட்டு இருக்கு. ரைட், அதனால எரர் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ எனக்கு அந்த டபுள் கோட்ஸ் பிரிண்ட் பண்ணணும். அந்த டபுள் கோட்ஸ் வந்து எனக்கு ரிசல்ட்ல தேவையான ஒரு ஸ்ட்ரிங் இல்லையா, அந்த டபுள் கோட்ஸ் வந்து எனக்கு ரிசல்ட்ல அப்படியே பிரிண்ட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்றது, நான் கம்பைலர் கிட்ட சொல்லணும், பைத்தான் கிட்ட நான் சொல்லணும், இந்த டபுள் கோட்ஸ் வந்து எனக்கு தேவையான ஸ்ட்ரிங்கு, அதை வந்து நீ உன்னோட ஸ்ட்ரிங்கா நினைச்சுக்காத, அந்த ஸ்ட்ரிங்கை அப்படியே பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம பைத்தானுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அதை எப்படி கொடுக்கறது, இந்த ஸ்ட்ரிங்க இந்த டபுள் கோட்ஸை நீ டபுள் கோட்ஸாவே எடுத்துக்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா, அதை வந்து வேற மாதிரி ட்ரீட் பண்ணாத, அந்த டபுள் கோட்ஸை வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்றது, அதை சொல்றதுக்கு ஒரு ஸ்லாஷ் போடணும், பேக் ஸ்லாஷ். இந்த மாதிரி வர்றது பேக் ஸ்லாஷ், அப்படி அந்த சைடு வர்றது ஃபார்வர்ட் ஸ்லாஷ். டிவிஷன் சிம்பிள் போடுவோம்ல, அது ஃபார்வர்ட் ஸ்லாஷ். ஸோ ஒரு டபுள் கோட்ஸுக்கு முன்னாடி ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டோம்னா, சாரி, ஒரு பேக் ஸ்லாஷ் போட்டோம் அப்படின்னா அந்த டபுள் கோட்ஸாவே பிரிண்ட் பண்ணும். ஓகேவா, அந்த டபுள் கோட்ஸாவே பிரிண்ட் பண்ணும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பேக் ஸ்லாஷ் போட்டு இந்த டபுள் கோட்ஸை பிரிண்ட் பண்றோம்ல, இதுக்கு பேர் வந்து என்னன்னா எஸ்கேப் சீக்வன்ஸ். இது பைத்தான் ஸ்பெசிபிக் கான்செப்ட் கிடையாது, எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லும் எஸ்கேப் சீக்வன்ஸ் தான். ஓகேவா, எல்லா இடத்துலயும் எஸ்கேப் பண்றதுக்கு பேக் ஸ்லாஷ் தான் போடுவாங்க, வேற கேரக்டர் கிடையாது. சி பிளஸ் பிளஸ், ஜாவா, .NET, நீங்க எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலும் பேக் ஸ்லாஷ் தான் எஸ்கேப் சீக்வன்ஸ். பைத்தான்லயும் அதே தான். ஓகேவா, ஸோ டபுள் கோட்ஸாவே பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு இந்த மாதிரி சொல்றோம். இப்ப சயூர் கிளாஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வேற கலர்ல இருந்தது இல்லையா, இப்போ ஒரு ஸ்லாஷ் போட்டோன்னே இது எல்லாமே ஸ்ட்ரிங் ஆயிடுச்சு. ஆனா கடைசியா ஒரு அண்டர்லைன் காட்டுது ரெட் கலர்ல, ஏன்? கடைசியா ரெட் கலர்ல அண்டர்லைன் காட்டுது, ஏன்? என்னவா இருக்கும்? லாஸ்ட்லயும் அந்த பேக் ஸ்லாஷ் கொடுக்கணுமா சார்? ஓகே, குட். இப்போ பைத்தான் கிட்ட சொல்லியாச்சு, இந்த டபுள் கோட்ஸ் வந்து இட் இஸ் பார்ட் ஆஃப் மை ஸ்ட்ரிங், அதை அப்படியே பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியாச்சு. ஸோ பைத்தான் வந்து இங்க டபுள் கோட்ஸ் பார்த்துச்சா, அடுத்த டபுள் கோட்ஸ் இங்க பார்க்காது, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பேக் ஸ்லாஷ் இருக்கு, இட் வில் இக்னோர். அப்போ அடுத்த டபுள் கோட்ஸ் எங்க இருக்குன்னு பார்க்கும்போது பெஸ்ட்டுக்கு அப்புறம் இருக்கு, பெஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு டபுள் கோட்ஸ் இருக்கு. அப்போ இந்த ஸ்ட்ரிங் அதோட முடிஞ்சிருது. கடைசியா இருக்கிற டபுள் கோட்ஸ் எக்ஸ்ட்ரா, கடைசியா இருக்கிற டபுள் கோட்ஸை வச்சு என்ன பண்றதுன்றது தெரியல, தட் இஸ் எக்ஸ்ட்ரா. அப்போ பைத்தானுக்கு அகெயின் நான் சொல்லணும், பெஸ்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற டபுள் கோட்ஸ் வந்து உன்னோட ஸ்ட்ரிங் கிடையாது, அதை அப்படியே பிரிண்ட் பண்ணு அப்படின்றது நம்ம பைத்தானுக்கு சொல்லணும். அது எப்படி சொல்றது, முன்னாடி எப்படி சொன்னோமோ அப்படியேதான். இன்னொரு டபுள் கோட்ஸ் போட்டோம்னா அந்த டபுள் கோட்ஸ் அப்படியே பிரிண்ட் ஆயிரும். ஸோ எனக்கு அவுட்புட்ல 2 டபுள் கோட்ஸ் பிரிண்ட் பண்ணணும் இல்லையா, சயூருக்கு முன்னாடி ஒரு டபுள் கோட்ஸ், பெஸ்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு டபுள் கோட்ஸ். அப்போ நான் அந்த 2 டபுள் கோட்ஸையும் நான் எஸ்கேப் சீக்வன்ஸ் போட்டு நான் எஸ்கேப் பண்ணியிருக்கேன். ஸோ த ஸ்ட்ரிங் வில் பிரிண்ட் ஆஸ் இட் இஸ். நான் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு நான் நினைச்சனோ அப்படியே எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. எனி கொஸ்டின்ஸ்? சரி, பைத்தான்ல ஸ்ட்ரிங்குக்கு ரூல்ஸ் வந்து வேற என்னென்னலாம் சொன்னேன்? டபுள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சு டபுள் கோட்ஸ்ல முடியும், வேற என்ன சொன்னேன்? நீங்க பேசிதான் ஆகணும். சிங்கிள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சு சிங்கிள் கோட்ஸ்ல முடிச்சுக்கலாம். ஓகே, குட். சரி, அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் நான் ஒரு ஈஸியான கொஸ்டின் கேட்கறேன். காலேஜ் முடிச்சு எல்லாரும் வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க? எல்லாரும் ஆன்சர் சொல்லணும். எத்தனை மணிக்கு வந்தீங்க? 5:30 சார். ஓகே, 5:30 சார். ஓகே, 6 o'clock சார். ஓகே,
3 பேர் சொல்லியிருக்கீங்க. அடுத்து காலேஜ் விட்டு எத்தனை மணிக்கு வந்தீங்கன்னு கேட்டேன். சீக்கிரம். 6:30 சார். ஓகே. அதர்ஸ்? 6 o'clock சார். ஓகே. அதர்ஸ்? 4:30 சார். 4:30. ஓகே. ஸ்டில் அதர்ஸ்? இன்னும் சில பேரோட வாய்ஸ் நான் கேட்கல. ஓகே. சோ காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது எத்தனை பேர் டயர்டா வந்தீங்க வீட்டுக்கு? Raise your hand. ஓகே. 4 பேர் டயர்டா வந்தீங்க. மீதி எல்லாரும் எனர்ஜெட்டிக்கா வந்தீங்களா? வேற யாருக்கும் டயர்ட்னஸ் இல்லையா? சரி, புட் யுவர் ஹேண்ட்ஸ் டவுன். எத்தனை பேர் பிரிஸ்கா வந்தீங்க? காலேஜ் விட்டு வந்துட்டு பிரிஸ்கா எத்தனை பேர் வந்தீங்க? எனர்ஜெட்டிக்கா வந்தீங்க. காலேஜை விட்டு நான் வீட்டுக்கு வரும்போது எனர்ஜெட்டிக்கா வந்தேன் அப்படின்றது எத்தனை பேர்? ஓகே, ரைட். புட் யுவர் ஹேண்ட்ஸ் டவுன். 4:30, 5, 6, 6:30 இத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தீங்க இல்லையா? நான் ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு வரும்போது மணி 7:45. எத்தனை மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன்? ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணது யாரு? எத்தனை மணிக்கு கிளாஸ் ஓபனா இருந்தது? கரெக்டா 8 மணிக்கு. 8 மணிக்கு இருந்ததா? நான் வீட்டுக்கு வரும்போது 7:45. நான் சாப்பிட்றதுக்கு எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறீங்க? வீட்டுக்கு வந்துட்டு நான் மூஞ்ச கழுவிட்டு நான் கிளாஸ் எடுக்கணும், எவ்வளவு டைம் நான் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறீங்க? அந்த 1/4 மணி நேரத்துக்குள்ள எனக்கு எவ்வளவு டைம் இருந்திருக்கும்? ரைட்? ஆபீஸ்க்கு போயிட்டு நான் வீட்டுக்கு வர டிராவல் டைம் வந்து 1.25 மணி நேரம், 1.5 மணி நேரம் கூட ஆகும் டிபெண்டிங் ஆன் த டிராபிக். ஓகே. ஏன்னா எங்க ஆபீஸ் வந்து எங்க வீட்டுல இருந்து 28 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு. 28 கிலோமீட்டர்ன்றது டிஸ்டன்ஸ் அதிகம் இல்லையா? ஒரு நாளைக்கு நான் மோர் தென் 55 கிலோமீட்டர்ஸ் வந்து அப் அண்ட் டவுன் நான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அப்போ அந்த டிராபிக்ல வீட்டுக்கு வந்துட்டு அந்த டயர்ட்னஸ்ல 7:45 வந்துட்டு 1/4 மணி நேரத்துல ரெடி ஆகி நான் கிளாஸ் எடுக்க உட்காந்துருக்கேன். அப்போ நான் எனர்ஜெட்டிக்கா கிளாஸ் எடுக்கும் போது ஐ வாண்ட் ஆன்சர் ஃப்ரம் எவ்ரி ஒன். நான் பேசிட்டு இருக்கும் போது நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா எனக்கு இது போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நான் சொல்லி கொடுக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்துல வந்திருக்கேன். அப்போ கத்துக்கணும்னு ஒரு ஆர்வத்துல இருக்கிறவங்க கிட்ட சொல்லி கொடுக்கும் போது தான் சொல்லி கொடுக்கணும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கும் வரும். கத்துக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் இல்லை அப்படின்னா சொல்லி கொடுக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் எனக்கும் இருக்காது. எனக்கு நிஜமாவே டயர்டா தான் இருக்கு. ஏன்னா நான் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்ததே 7:45. நீங்க சரி, அடுத்த கொஸ்டின். காலேஜுக்கு காலைல எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க வீட்டுல இருந்து? 8:15. ஓகே, வீட்ல இருந்து கிளம்பும்போது 8:15. ஓகே. அதர்ஸ்? 7:30 சார். 7:30. ஓகே. அதர்ஸ்? 8:30 சார். ஆ 8:30. 8:30. ஓகே. நெக்ஸ்ட்? 7 மணிக்குண்ணா. 7 மணிக்கு. ஓகே. அடுத்து? 8:30 மணி சார். 8 மணின்னு கேட்டது, அதுக்கு முன்னாடி சொன்னது 7 மணியா? 8:30 சார். 8:30. ஓகே. உங்கள ஒரே ஒருத்தர் மட்டும் தான் என்னை விட சீக்கிரமா கிளம்புற 8:50. ஓகே. உங்கள ஒரே ஒருத்தர் மட்டும் தான் என்னை விட சீக்கிரமா கிளம்புற பர்சன் ஸ்ரீராம். நான் 7:30க்கு வீட்டுல இருந்து ஆபீஸ்க்கு கிளம்புவேன். நான் வீட்டுல இருந்து கேட்டை தாண்டுறேன்னா 7:30ன்னு அர்த்தம். ஓகே. அப்போ உங்களுக்கு முன்னாடி நான் வீட்டுல இருந்து ஆபீஸ்க்கு போயிடுறேன். நீங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வீட்டுக்கு வரேன். உங்களுக்கு டயர்டா இருக்குமா எனக்கு டயர்டா இருக்குமான்றதை யோசிங்க. ரைட்? இந்த டயர்ட்னஸ்ல நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு 4 பேர் கத்துக்கிறதுக்கு ஆர்வமா இருக்காங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் தான். ஓகே. அது ஒண்ணு மட்டும் தான் எனக்கு மோட்டிவேஷன். கத்துக்கணும்னு ஆர்வமா இருக்காங்க, நான் சொல்லி கொடுக்கணும். இந்த டயர்ட்னஸையும் தாண்டி நான் சொல்லி கொடுக்கணும். இப்ப கூட நான் கிளாஸ் ஆஃப் பண்ணனா படுத்து தூங்கிடுவேன். அப்படிதான் இருக்கு எனக்கு ஒரு டயர்ட்னஸ். ஓகே. இருந்தாலும் நான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒர்க் எல்லாம் முடியாது. ஆக்சுவலி ஆஃபீஸ் ஒர்க் இன்னும் கண்டினியூ பண்ண வேண்டியது இருக்கு. இது முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு மீட்டிங்ஸ் இருக்கு, யூஎஸ் டீமோட மீட்டிங்ஸ் இருக்கு, அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணணும். உங்களுக்கு இந்த கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்க தூங்கிடுவீங்களா என்னன்றது தெரியல. பட் எனக்கு இந்த டே இதோட முடியாது. ஐ ஹாவ் டு ஒர்க்.
ஸோ இந்த டைம் எல்லாம் மேனேஜ் பண்ணி கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா தட்ஸ் ஆல் பிகாஸ் கேட்கறதுக்கு நீங்க ஆர்வமா இருக்கிறீங்க, அதனால நான் சொல்லி கொடுக்குறேன். அப்போ நான் கேள்வி கேட்கும் போது நீங்க ஆன்சர் பண்ணணும். கேள்வி கேட்கும் போது யாரும் ஆன்சர் பண்ணல, அமைதியா இருக்கிறீங்க அப்படின்னா நான் தனியா பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் கிளாஸை கண்டினியூ பண்ண முடியாது. ரைட்? ஸோ வென் ஐ ஆஸ்க் யூ அ கொஸ்டின், ஐ எக்ஸ்பெக்ட் ஆன்சர் ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ. அந்த கொஸ்டின் நான் திரும்ப செகண்ட் டைம் ரிடண்டன்டா கேட்டா கூட ஐ எக்ஸ்பெக்ட் ஆன்சர் ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ. ஏன்னா இவ்வளவு டயர்ட்னஸ்ல வந்து நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்க அதை அட்டென்டிவா கவனிக்கிறீங்களா, உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா அப்படின்றது நீங்க சொல்ற ஆன்சரை வச்சுதான் இருக்கும். ஓகே, ஸோ நீங்க சொல்ற ஆன்சர்ல எனக்கு தெரியற விஷயம் நான் சொன்னது உங்களுக்கு நிஜமாவே புரிஞ்சுதா, நீங்க கிளாஸ்ல தான் இருக்கிறீங்களா, உங்களுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் எதுவும் இருந்து உங்களால நான் சொல்றதை கவனிக்க முடியலையா, இல்லைன்னா நான் சொல்றது உங்களுக்கு புரியாம இருக்கா, இதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கறது. ஸோ when I ask you a question, I expect an answer. Okay, keep that in mind. Right? Okay, stringக்கு coming back to the question, already answer பண்ணியாச்சு. stringக்கு naming rules அப்படின்றது என்னென்னலாம் சொன்னேன்? சிங்கிள் கோட் ஆர் டபுள் கோட்ல ஆரம்பிச்சு அதே சிங்கிள் கோட் டபுள் கோட்ல எண்ட் ஆகும். ஓகே, ரைட். ஸோ பைத்தான்ல வந்து இந்த டபுள் கோட்ஸ் எஸ்கேப் சீக்வன்ஸ், நாட் ஜஸ்ட் பைத்தான், டேக் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இப்படிதான் இருக்கும். பைத்தான்ல ஒரு ஸ்பெஷல் இது இருக்கு. மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஸ்ட்ரிங்குக்கு சிங்கிள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சு சிங்கிள் கோட்ஸ்ல முடிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் கிடையாது, பைத்தான்ல மட்டும்தான் இருக்கு. ஓகே, நீங்க வேற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கத்துக்கிறீங்க அப்படின்னா சிங்கிள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சு சிங்கிள் கோட்ஸ்ல முடிக்கணும்னு நினைக்காதீங்க. தட் வில் நாட் ஒர்க் பிகாஸ் தட்ஸ் அ பைத்தான் ஸ்பெசிபிக் சின்டாக்ஸ். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஒர்க் ஆகாது. அப்போ பைத்தான்ல சிங்கிள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சு சிங்கிள் கோட்ஸ்ல முடிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐம் கோயிங் டு ஆட் சென்டென்ஸ் 3. சிங்கிள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சு சிங்கிள் கோட்ஸ்ல முடிக்கிறேன். நவ் ஐ எம் கோயிங் டு காப்பி திஸ் அண்ட் புட் இட் ஹியர். print sentence 3. இந்த சென்டென்ஸ்ல ஏன் எரர் சொல்லல? டபுள் கோட்ஸ் இருக்கு, நடுவுல டபுள் கோட்ஸ் இருக்கு. இந்த சென்டென்ஸ்ல ஏன் எரர் சொல்லல? சிங்கிள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சு லாஸ்ட் சிங்கிள் கோட்ஸ்ல முடிக்கிறோம் சார். ஓகே, மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? அதேதான் சார், சிங்கிள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சா அடுத்து எங்க சிங்கிள் கோட்ஸ் வருதோ அங்கதான் ஸ்ட்ரிங் முடியும். ஓகே, ஆனா நடுவுல டபுள் கோட்ஸ் ஆரம்பிக்குதுல, டபுள் கோட்ஸ் ஆரம்பிச்சு டபுள் கோட்ஸ் முடிக்குதுல. ஃபர்ஸ்ட் சிங்கிள் கோட்ஸ் தான் சார் கொடுத்துருக்கீங்க. ஓகே, பூஜா, வாட் யூ திங்க்? ஓகே, ரைட். சோ சிங்கிள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சா சிங்கிள் கோட்ஸ்ல தான் முடியும். இந்த இடத்துல சிங்கிள் கோட்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பைத்தான் வந்து அடுத்த சிங்கிள் கோட்ஸ் எங்க இருக்குன்னு தேடும். அடுத்த சிங்கிள் கோட்ஸ் எண்ட்ல தான் இருக்கு. அப்போ இந்த ரெண்டு சிங்கிள் கோட்ஸ்க்கு நடுவுல இருக்கிற எல்லாமே வந்து அந்த ஸ்ட்ரிங் தான். அத அப்படியே எடுத்துக்கணும். தட்ஸ் வாட் இட் மீன்ஸ். நடுவுல டபுள் கோட்ஸ் வருதா, கர்லி பிரேசஸ் வருதா, ஸ்கொயர் பிராக்கெட் வருதா, அதெல்லாம் இட் டசன்ட் மேட்டர். இருக்கிறத அப்படியே பிரிண்ட் பண்ணணும். Okay, if I run it now, Ram said Sayur class is the best. இந்த சின்டாக்ஸ் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஒர்க் ஆகாது. ஏன்னா மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஸ்ட்ரிங்னா டபுள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சு டபுள் கோட்ஸ்ல தான் முடியணும். பைத்தான்ல மட்டும் தான் சிங்கிள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சு சிங்கிள் கோட்ஸ் முடிகிற சின்டாக்ஸ் இருக்கு. அதனால கீப் திஸ் இன் மைண்ட். இதே ப்ரோக்ராம நீங்க ஒருவேளை C++, ஜாவா எதுலயாவது ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இந்த சின்டாக்ஸ் ஒர்க் ஆகாது. ஓகேவா? இந்த கான்செப்டுக்கு பேரு, இங்க பேக்ஸ்லாஷ் போட்டு பண்ணோம் இல்லையா, இந்த கான்செப்டுக்கு பேரு எஸ்கேப் சீக்வன்ஸ். ஓகே, இத இன்னொரு எக்ஸாம்பிள், இந்த திஸ் இஸ் கண்ணன்ஸ் லேப்டாப்னு போட்டோம்ல, அத சென்டென்ஸ் 4 ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சு சிங்கிள் கோட்ஸ்ல முடிக்கிறேன். இதை நான் பேஸ்ட் பண்றேன் அப்படின்னா we will have the same problem. Sentence 4 we will have the same problem. என்ன ப்ராப்ளம்? சிங்கிள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சிருக்கோம்,
பைத்தான் வந்து சிங்கிள் கோட்ஸ் எங்க முடியுதுன்னு தேடும், சிங்கிள் கோட்ஸ் இங்கேயே முடிஞ்சிருது. அந்த சிங்கிள் கோட்ஸ்க்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் எக்ஸ்ட்ரா, ஸோ இட் இஸ் ஷோயிங் ஆஸ் எரர். இப்போ நம்ம பைத்தானுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறோம்னா, இந்த சிங்கிள் கோட்ஸ் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்லாம் கிடையாது, இதை வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணு, இட் இஸ் பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் அப்படின்றது நம்ம சொல்லணும். இதுக்கும் அதே தான், ஒரு பேக் ஸ்லாஷ் போட்டா அந்த சிங்கிள் கோட் வந்து எஸ்கேப் ஆயிரும். எஸ்கேப் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து அப்படியே பிரிண்ட் ஆகும், அப்படியே வந்து ஸ்ட்ரிங்ல எடுத்துக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ ரன் பண்ணோம்னா அது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஓகே, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சிங்கிள் கோட்ஸ் தான் இருக்கு. இதே ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பார்க்கும்போது டபுள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சிருக்கோம், டபுள் கோட்ஸ்ல முடிச்சிருக்கோம், நடுவுல சிங்கிள் கோட்ஸ் வந்திருக்கு, இட் வாஸ் நாட் அ ப்ராப்ளம். அதே மாதிரி இந்த சென்டென்ஸ் 3 நான் கட் பண்ணி நடுவுல போட்டுக்கிறேனே, இதுலயும் வந்து பெரிய ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா சிங்கிள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சிருக்கு, சிங்கிள் கோட்ஸ்ல முடிச்சிருக்கோம், நடுவுல டபுள் கோட்ஸ் வந்திருக்கு. இது ரெண்டுத்துலயும் எஸ்கேப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா இங்க டபுள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சு டபுள் கோட்ஸ் முடியக்கூடிய ஸ்ட்ரிங்ல நடுவுல டபுள் கோட்ஸ் வந்துருச்சுன்னா அதை எஸ்கேப் பண்றதுக்கு ஸ்லாஷ் போடணும். அதே மாதிரி சிங்கிள் கோட்ஸ் ஆரம்பிச்சு சிங்கிள் கோட்ஸ் முடிகிற ஸ்ட்ரிங்ல சிங்கிள் கோட்ஸ் அப்படியே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எஸ்கேப் பண்ணணும். அந்த எஸ்கேப் சீக்வன்ஸோட கேரக்டர் என்ன, எந்த கேரக்டரை வந்து எஸ்கேப் சீக்வன்ஸ்னு சொல்றோம்? எந்த கேரக்டரை எஸ்கேப் சீக்வன்ஸ்னு சொல்றோம்? பேக் ஸ்லாஷ்னா. ஓகே, மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? பேக் ஸ்லாஷ் தான் சார். ஓகே, ரைட், பேக் ஸ்லாஷ் தான். ஸோ பேக் ஸ்லாஷ் தான் எஸ்கேப் சீக்வன்ஸ். இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ எனக்கு பிரிண்ட் பண்ண வேண்டிய அவுட்புட் என்ன தெரியுமா? இப்போ எனக்கு பிரிண்ட் பண்ண வேண்டிய அவுட்புட் இப்போ இங்க நான் லைன் நம்பர் 6ல போடுறேன். இத நான் அப்படியே பிரிண்ட் பண்ணணும். இந்த சீக்வன்ஸை இத நான் அப்படியே பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? அவுட்புட் நான் இங்க லைன் நம்பர் 6ல என்ன டைப் பண்ணிருக்கணும், எனக்கு அப்படிதான் வேணும். இதை எப்படி பண்றது? சென்டென்ஸ் 5 ஈக்குவல் டு இந்த மாதிரி போட்டேன், பிரிண்ட் சென்டென்ஸ் 5. இப்ப ஏன் எரர் சொல்லுது? சரி, இப்ப நான் இதுல ஒண்ணு கூட பண்றேன். ஓகே, இது நான் போட்டேன். இப்போ எரர்லாம் சொல்லல. இது கரெக்டா? நான் போட்டது லைன் நம்பர் 22ல நான் போட்டது கரெக்டா? கரெக்ட் தான். கரெக்ட் தான். இப்போ எனக்கு தேவையான அவுட்புட் பிரிண்ட் ஆயிருமா? என்ன நினைக்கிறீங்க? பிரிண்ட் ஆகும் சார். ஓகே, அதர்ஸ்? பிரிண்ட் ஆகும். ஓகே, ரன் பண்ணி பாத்துருவோமா? ஆச்சா? ஆச்சா இல்லையா? ரன் ஆயிருச்சு சார். ரன் ஆயிருச்சு சார். ரன் ஆச்சு, பிரிண்ட் ஆச்சான்னு கேட்டேன். இல்லண்ணா, ஏன்னா பேக் ஸ்லாஷ் அது எஸ்கேப் Print ஆகல. சோ நம்ம என்ன கேரக்டர் பிரிண்ட் பண்ணணும்னு நினைச்சனோ அந்த முக்கியமான கேரக்டர் பிரிண்ட் ஆகல. இந்த ப்ரோக்ராம்ல முக்கியமான கேரக்டரே அந்த பேக் ஸ்லாஷ் தான் இல்லையா? அந்த பேக் ஸ்லாஷ் பிரிண்ட் ஆகல. ஏன் பிரிண்ட் ஆகலன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடியே ஆன்சர் பார்த்தோம், அதே ஆன்சர் தான் இங்கேயும். ஏன் பேக் ஸ்லாஷ் பிரிண்ட் ஆகல? அந்த பேக் ஸ்லாஷ் பிரிண்ட் பண்றதுக்கு இன்னொரு பேக் ஸ்லாஷ் கொடுக்கும்.
ரைட். பைத்தான் வந்து இப்ப என்ன நினைச்சுக்கிச்சு, இந்த பேக் ஸ்லாஷ் போட்டு சிங்கிள் கோட்ஸ் போட்டோம்ல, இந்த சிங்கிள் கோட்ஸை அப்படியே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு பைத்தான் நினைச்சுக்கிச்சு. ரைட்டா? இந்த பேக் ஸ்லாஷ் இந்த சிங்கிள் கோட்ஸை அப்படியே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றது பைத்தான் நினைச்சது. பட் அது கிடையாது. நம்ம பண்ணணும்னு நினைச்சது இந்த ஸ்லாஷை அப்படியே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றது. ஸ்லாஷுக்கு ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்கு இல்லையா? இட்ஸ் எஸ்கேப் சீக்வன்ஸ். ஸ்லாஷுக்கு ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்கு. அப்போ அந்த ஸ்லாஷையே நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்லாஷை நான் எஸ்கேப் பண்ணணும். ரைட்? நான் ஸ்லாஷையே நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்லாஷையே நான் எஸ்கேப் பண்ணணும். எப்படி பண்றதுன்னா ஜஸ்ட் ஆட் ஒன் மோர் ஸ்லாஷ், அவ்வளவுதான். ஆட் ஒன் மோர் ஸ்லாஷ். அப்போ 2 பேக் ஸ்லாஷ் போட்டீங்கன்னா அந்த ஸ்லாஷ்க்கு அடுத்து வர ஸ்லாஷ் வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்த கேரக்டரை ட்ரீட் இட் ஆஸ் இட் இஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் ரன் பண்ணனா அந்த பேக் ஸ்லாஷ் அப்படியே வரும். எனி கொஸ்டின்ஸ்? நோ சார். அதர்ஸ்? இல்லண்ணா. இது எல்லாமே ஏ ஃபார் ஆப்பிள் அப்படின்னு எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்குறாங்கல்ல, இது எல்லாமே அப்படிப்பட்ட கான்செப்ட் தான். வெரி வெரி பேசிக். இதுல நத்திங் காம்ப்ளிகேட்டட். இதெல்லாம் வெரி வெரி பேசிக். ஓகேவா? பட் இது கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அடுத்த டாபிக் போலாம். அடுத்த டாபிக் வந்து operators.py. இதுவும் பேசிக் தான். அதாவது நீங்க அடுத்த ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு கத்துக்க போற எல்லாமே வந்து பேசிக் தான். ரைட். ஆபரேட்டர்ஸ் மேக்ஸ்ல நீங்க 2 நம்பரை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம்? Add, subtraction, multiplication, division. Subtraction, multiplication, division. ஓகே, ரைட். வேற ஏதாவது பண்ண முடியுமா? சோ எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் நீங்க அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அதுக்கு வந்து இதுதான் ஆபரேட்டர். ஆபரேட்டர்ஸ் அப்படின்றது இதுதான் அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷனுக்கு நம்ம மேக்ஸ்ல போடும்போது எக்ஸ்ன்னு போடுவோம். இதுல ஸ்டார்ன்றது ஆஸ்ட்ரிஸ். போன கிளாஸ்ல நான் சொல்லியிருப்பேன், அந்த நோட்ஸ் எடுத்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் ஸ்லாஷ். ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இஸ் ஃபார் டிவிஷன். இதுதான் ஆபரேட்டர்ஸ். இதை தாண்டி இன்னொரு ஆபரேட்டர் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த 4 ஆபரேட்டர்ல யாருக்காவது கொஸ்டின் இருக்கா? அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த 4 ஆபரேட்டர்ல யாருக்காவது கொஸ்டின் இருக்கா? இருந்துச்சுன்னா கேளுங்க. இதை தாண்டி ஒரு ஆபரேட்டர் இருக்கு, மாடுலோ. எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த பர்சன்டேஜ்னு போடுறோம்ல, இட்ஸ் நாட் ஆக்சுவலி பர்சன்டேஜ். 10%, 20% அது கிடையாது. ப்ரோக்ராமிங்ல இட் ஹாஸ் அ ஸ்பெஷல் மீனிங். அந்த பர்சன்டேஜ் வந்து percentage is called as modulo operator or modulus. Modulo operator or modulus. Modulo operator. இந்த percentage symbol என்ன பண்ணுதுன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும்னா நான் ஸ்கிப் பண்ணிக்குவேன். எத்தனை பேருக்கு தெரியும்? ரிமைண்டரை ரிட்டர்ன் பண்றது. ரைட். அப்போ 2 பேருக்கு தெரியுமா? வேற எத்தனை பேருக்கு தெரியும்? 3. ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட். 4. ஓகே, 4 பேருக்கு தான் தெரியும். ஓகே, புட் யுவர் ஹேண்ட்ஸ் டவுன். சோ மாடுலோ ஆபரேட்டர்னு ஒன்னு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம நம் ஈக்குவல் டு 10 இந்த மாதிரி போட்டோம் இல்லையா? நம் ஈக்குவல் டு 10 அப்படின்னு போட்டோம் இல்லையா? இந்த ஈக்குவல் டு இருக்குல்ல, அந்த ஈக்குவல் டு அப்படின்றது வந்து அசைன்மெண்ட் ஆபரேட்டர். அசைன்மெண்ட் ஆபரேட்டர். ஒரு வேல்யூவை ஒரு இடத்துல அசைன் பண்றோம், அதனால இதுக்கு பேரு அசைன்மெண்ட் ஆபரேட்டர். இதை தாண்டி இன்னும் லாஜிக்கல் பிட்வைஸ் ஆபரேட்டர்ஸ்லாம் இருக்கு. அதை நான் அடுத்து வரும்போது சொல்றேன். இதை வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். மாடுலோ ஆபரேட்டர், அசைன்மெண்ட் ஆபரேட்டர். ஒரு வேல்யூவை இன்னொரு இடத்துல அசைன் பண்றது தான் அசைன்மெண்ட் ஆபரேட்டர். ஈக்குவல் டு. ஸோ ஈக்குவல் டுன்றது அசைன்மெண்ட் ஆபரேட்டர். அசைன்மெண்ட் ஆபரேட்டர்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, தட்ஸ் ஈக்குவல் டு, அவ்வளவுதான். மாடுலஸ். மாடுலஸ் பண்றதுக்கு முன்னாடி டிவிஷன் பத்தி கொஞ்சம் பார்ப்போம். டிவிஷன் பத்தி பார்த்தாதான் மாடுலஸ் வந்து அடுத்து பார்க்க முடியும். ஓகேவா? நியூமரேட்டர் ஈக்குவல் டு 10,
டினாமினேட்டர் equal to 5, division equal to numerator divided by denominator. Print division. என்ன print ஆகும்? What gets printed? ப்ரோக்ராமிங்லாம் கிடையாது, இது பேசிக்கா மேக்ஸ், அவ்வளவுதான், ஒரு சிம்பிளான மேக்ஸ். என்ன பிரிண்ட் ஆகும்? ஓகே, மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? 2 தான். அதர்ஸ் 2 தானா? ஓகே, நான் அதர்ஸ் கேட்க வேண்டிய அவசியமே இருக்க கூடாது. ஓகேவா? ஆன்சர் சொல்லுங்கன்னா ஆல் ஆஃப் யூ ஷுட் ஆன்சர் 2. ரன் பண்ணி பாத்துரும் 2 வருதான்னு பாத்துரும். ஓகே, ஏன் 0.0 வருது? பைத்தான்ல டிவிஷன் அப்படின்னு நீங்க பொதுவா போட்டீங்க அப்படின்னா ரிசல்ட் இஸ் ஆல்வேஸ் இன் ஃப்ளோட். ரிசல்ட் எப்பயுமே ஃப்ளோட்ல தான் இருக்கும் பைத்தான்ல. டிவிஷனுக்கு மட்டும் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அதுக்கு அப்படி இருக்காது. இப்போ இதை நான் மல்டிப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்க, 50.0 வராது, 50 தான் வரும். ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணா மட்டும் அது ரெண்டுமே இன்டீஜரா இருந்தாலும் ரிசல்ட் இஸ் ஆல்வேஸ் இன் ஃப்ளோட். டெசிமல் பாயிண்ட் எப்பயுமே வரும் 2.0. எனக்கு ரிசல்ட் வந்து ஓகே, இப்ப 5க்கு பதிலா நான் 2 கொடுக்குறேன். 2 வேண்டாம், 4 போடுறேன். 10 divided by 4 என்ன வரும்? சார். ரைட், 2.5. ஸோ டெசிமல் பார்ட்டோட வருது. எனக்கு டெசிமல் பார்ட்லாம் தேவை கிடையாது, எனக்கு ஹோல் நம்பரா வேணும். 2.5 வேண்டாம், எனக்கு 2 மட்டும் தான் வேணும். அந்த ஃபிராக்ஷனல் பார்ட் தேவை கிடையாது. அப்போ இந்த இடத்துல நான் எந்த டேட்டா டைப்பா கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்றேன்? ஃப்ளோட்டை இன்டா கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணி. ரைட், இது டைப் காஸ்டிங்ல வருமா வராதா? வரும் சார். வரும். ஏன்னா ஃப்ளோட்ன்றது ஒரு டேட்டா டைப்பு, இன்டீஜர்ன்றது ஒரு டேட்டா டைப்பு. ஃப்ளோட்டை இன்டீஜரா கன்வெர்ட் பண்றேன். ஸோ இட்ஸ் ஃப்ளோட் டு இன்டீஜர் டைப் காஸ்டிங். ஸோ இது டைப் காஸ்டிங் தான். இதை எப்படி பண்றது அப்படின்னா இன்டீஜர்னு போட்டுக்கோங்க முன்னாடி, அவ்வளவுதான். இன்ட்னு போட்டீங்கன்னா இப்போ அந்த ஃப்ளோட்டை இன்டீஜரா டைப் காஸ்ட் பண்ணிட்டோம். ரிசல்ட் வந்து எனக்கு இன்டீஜர் மட்டும் தான் வருது, ஃப்ளோட்டு காணாம போயிடுது, 2.5 காணோம். இது ஒன் வே ஆஃப் டூயிங். இது ஒரு வழி. இன்டீஜர் அதாவது ஃப்ளோட்டை இன்டீஜரா டைப் காஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ரிசல்ட் வந்து ஹோல் நம்பரா வரும். இது ஒரு வழி. இன்னொரு வழி இருக்கு பைத்தான்ல. இப்ப நான் மேல போட்டது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் ஒர்க் ஆகும். பைத்தான்ல இதுக்கு ஒரு ஃபிராக்ஷனல் பார்ட்டை இக்னோர் பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் சின்டாக்ஸ் இருக்கு. என்ன சின்டாக்ஸ் அப்படின்னா டபுள் ஸ்லாஷ். இத வந்து ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளோர் டிவிஷன். இந்த ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்ற கான்செப்ட, இப்படின்ற ஒரு கான்செப்ட் பைத்தான்ல இருக்கு அப்படின்றது உங்களை மாதிரி ஒரு ப்ரீவியஸ் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்து அவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டது. ஓகே, சோ கத்துக்கிறது யார் வேணா யார்கிட்ட இருந்து வேணா கத்துக்கலாம். உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கும். சோ கத்துக்கிறது யாரு வேணா யார்கிட்ட இருந்து வேணா கத்துக்கலாம். அதுக்கு எனக்கு இது தெரியாது அப்படின்றத தெரியாதுன்னு ஒத்துக்கிறதுக்கு தைரியம் வேணும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து இது எனக்கு ஆல்ரெடி தெரியும்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட பந்தாவா சொல்லியிருந்தேன் அப்படின்னா இதை கடைசி வரைக்கும் என்னால கத்துக்கிட்டு இருந்திருக்க முடியாது. அவங்க கிட்ட எனக்கு தெரியாது, நீங்க சொல்றது எனக்கு புதுசா இருக்கு, எனக்கு தெரியாதுன்றத நான் தெரியாதுன்னு அட்மிட் பண்ணிட்டேன். அப்போ நான் ஒரு விஷயம் புதுசா கத்துக்கிட்டேன். ரைட், ஓகே. இதுக்கு பேரு ஃப்ளோர் டிவிஷன். ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்றது அந்த டெசிமல் பார்ட்டை விட்டுரும். ஜஸ்ட் இட் டேக்ஸ் ஒன்லி த ஹோல் நம்பர், இட் இக்னோர்ஸ் த ஃபிராக்ஷனல் பார்ட். இதுலயும் வந்து ரிசல்ட் 2 தான் வரும். ஸோ எனக்கு ஃபிராக்ஷன் வேண்டாம், எனக்கு ஹோல் நம்பர் மட்டும் தான் வேணும் அப்படின்னா there are 2 ways of doing it. ஒன்னு வந்து இன்டீஜரா டைப் காஸ்ட் பண்றது, அந்த ஃப்ளோட்டை இன்டீஜரா டைப் காஸ்ட் பண்றது. நம்பர் 2 ஃப்ளோர் டிவிஷன் பண்றது. இந்த ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்றது இட்ஸ் பைத்தான் ஸ்பெசிபிக் கான்செப்ட், மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல கிடையாது.
ஓகேவா? இட்ஸ் பைத்தான் ஸ்பெசிபிக் கான்செப்ட். நீங்க ஒருவேளை சி லாங்குவேஜ்ல ட்ரை பண்றீங்க, .NET ஜாவால ட்ரை பண்றீங்கன்னா இந்த சின்டாக்ஸ் ஒர்க் ஆகாது. அதனால கீப் திஸ் இன் மைண்ட். வேற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது வேற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல உங்களுக்கு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகே ரைட். இப்போ 10/4ன்னு போடும் போது எனக்கு 2ன்னு ஆன்சர் கிடைச்சதுல, அந்த 2 இஸ் வாட்? ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணும்போது எனக்கு ஒரு நம்பர் கிடைக்குது. அதுக்கு மேக்ஸ்ல அதுக்கு பேர் என்ன? நியூமரேட்டர் சொன்னேன், டினாமினேட்டர்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த 2ன்ற நம்பர் என்னது? ரிமைண்டர் சார். இந்த இடத்துல கீழே பிரிண்ட் ஆச்சு, இது ரிமைண்டரா? சரி, 10/5 போடுறேன். இப்ப வந்து என்ன பிரிண்ட் ஆகும்னா 2 பிரிண்ட் ஆகும். இந்த 2 வந்து என்னது? மேக்ஸ்ல இதுக்கு பேர் என்ன? கோஷன்ட் தானே சார்? கோஷன்ட் இல்லையா? ஒரு நம்பரை இன்னொரு நம்பரால டிவைட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் கோஷன்ட். கோஷன்ட்டுக்கு தமிழ்ல என்ன? ஈவு. ஈவு இல்லையா? இதுவும் வந்து போன பேட்ச்ல நான் கத்துக்கிட்டது தான். தமிழ்ல என்னன்னு எனக்கு தெரியாது. ஈவு. சோ ஒரு நம்பர் இன்னொரு நம்பரால டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற நம்பர் வந்து ஈவு, கோஷன்ட். கோஷன்ட் எனக்கு கிடைச்சிருச்சு. 10/2, ஐ மீன் 10/5 இஸ் 2, வெல் அண்ட் குட். 10/3 போட்டா ஹோல் நம்பர் என்ன வரும்? 3 சார். 3. இதுக்கு பேலன்ஸ் ஏதாவது இருக்குமா? 1 இருக்கும் சார். அந்த 1க்கு பேர் என்ன? ரிமைண்டர் மீதி. ரிமைண்டர். ரிமைண்டர்னா மீதம் இல்லையா? 10 3ஆல வகுத்தா மீதி இருக்கிறது 1. சோ அந்த ரிமைண்டர் வந்து எப்படி எடுக்கிறது? டிவைட் எப்படி பண்றதுன்னு நமக்கு தெரியும். அந்த ரிமைண்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மாடுலஸ் ஆபரேட்டர். மாடுலஸ் ஆபரேட்டர்ன்றது பர்சன்டேஜ் இல்லையா? சோ ரிமைண்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மாடுலஸ் ஆபரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ரிமைண்டர் ஈக்குவல் டு நியூமரேட்டர் மாடுலஸ் டினாமினேட்டர். இத நியூமரேட்டர் மாடுலஸ் டினாமினேட்டர்னு சொல்லுவோம். சில டைம் வந்து நியூமரேட்டர் மாட் டினாமினேட்டர், மாட் எம்ஓடி மாட், நியூமரேட்டர் மாட் டினாமினேட்டர், த நியூமரேட்டர் மாடுலஸ் டினாமினேட்டர் அப்படின்னு போட்டோம்னா திஸ் இஸ் ரிமைண்டர். பிரிண்ட் ரிமைண்டர். இப்போ 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கேன், 2 நம்பர் வரும், எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். சோ நான் என்ன பண்ண போறேன்னா கோஷன்ட் இதுல ரிமைண்டர் இப்படி போட்டு இப்ப நான் பிரிண்ட் பண்ண போறேன். 10/3 போட்டோம்னா கோஷன்ட் 3, ரிமைண்டர் 1. 10 3ஆல டிவைட் பண்ணோம்னா மீதம் வந்து 1. ஓகே, இப்போ நீங்க 10/5 நான் போடுறேன். இப்போ கோஷன்ட் என்ன? True sir. ரிமைண்டர் 0 sir. ஓகே, வெரி குட். ரிமைண்டர் 0, வெரி குட். 15. இப்போ கோஷன்ட் என்ன? இப்போ கோஷன்ட் என்ன, ரிமைண்டர் என்ன? யார் சொல்றீங்க? இதுல கோஷன்ட் என்ன, ரிமைண்டர் என்ன? இத நீங்க பிராக்டிகலா யோசிச்சு பாத்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்துடும். யாருக்கு க்ளூ வேணும்? யாருக்கும் க்ளூ வேணாமா? யாருக்கும் க்ளூ வேண்டாம்னா நீங்க ஆன்சர் சொல்லணும்.
இப்போ இது ஒரு இன்டர்வியூ செஷனா இருக்கு, இன்டர்வியூவர் வந்து க்ளூ வேணுமான்னு கேளுங்க அப்படின்னா கொடுங்கன்னு கேட்கணும். ஏன்னா இன்டர்வியூவர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. நீங்க அமைதியா உட்காந்துருந்தீங்கன்னா யூ ஆர் வேஸ்டிங் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. சார் க்ளூ கொடுங்க. ஓகே. ஜெயசூர்யா ஆன்சரா க்ளூவா? க்ளூ தான் சார். ஓகே, இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். 10 divided by 2. ஓகேயா? உங்ககிட்ட 10 ரூபாய கொடுத்து 2 பேருக்கு பிரிச்சு கொடுத்துட்டு மீதியை என் கையில கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்றேன். மீதி என் கையில எவ்வளவு கொடுப்பீங்க? ₹10 2 பேருக்கு சரிசமமா பிரிச்சு கொடுத்துட்டு மீதியை என் கையில கொடுங்கன்றேன். எவ்வளவு கொடுப்பீங்க? மீதி இருக்காது சார். இருக்காது இல்லையா? இப்ப அதே ₹10 15 பேருக்கு பிரிச்சு கொடுத்துட்டு சரிசமமா பிரிச்சு கொடுத்துட்டு மீதியை என் கையில கொடுங்கன்றேன். எவ்வளவு கொடுப்பீங்க? நம்ம தானே அவங்களுக்கு கொடுக்கணும் எக்ஸ்ட்ரா. ஓகே, கொஸ்டின் வந்து சிம்பிள். ₹10 10 1 காயின் கொடுத்துருக்கேன். ஓகே, அந்த ₹10 15 பேருக்கு பிரிச்சு கொடுத்துட்டு சரிசமமா பிரிச்சு கொடுத்துட்டு மீதியை என் கையில கொண்டு வந்து கொடுக்க சொல்றேன். எவ்வளவு கொடுப்பீங்க என் கையில? 0 தான் ஆல்ரெடி இருக்கும். எதுவுமே கொடுக்க மாட்டோம்னா? எதுவுமே கொடுக்க மாட்டோம். என் கையில மீதி எதுவுமே கொடுக்க மாட்டீங்களா? அப்ப அந்த ₹10 என்ன பண்ணீங்க? அந்த ₹10 15 பேருக்கு சரிசமமா பிரிச்சு கொடுக்கணும். மீதிய என் கையில கொண்டு வந்து கொடுக்கணும். எவ்வளவு கொடுப்பீங்க என் கையில? சரி, எப்படி பிரிச்சு கொடுத்தீங்க? ஈஸியான கொஸ்டின் தானே. உங்க கையில 10 ₹1 காயின் இருக்கு. என்னமா? உங்க கையில 10 ₹1 காயின் நான் கொடுக்குறேன். 15 பேருக்கு பிரிச்சு கொடுத்துட்டு மீதி இருந்தா என் கையில கொண்டு வந்து கொடுங்கன்னு நான் கேக்குறேன். என்ன பண்ணுவீங்க இந்த இடத்துல? பத்து பேருக்கு தான் சார் கொடுக்க முடியும். 15 பேருக்கு எப்படி கொடுக்க முடியும்னு கேட்பாங்க. ஓகே, கொடுக்க முடியுமா முடியாதா? ₹10 தானே சார் கொடுக்குறீங்க, அதனால கொடுக்க முடியாது சார் 15 பேருக்கு. ஓகே, கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாது சார். முடியாது. அப்ப என் கையில எவ்வளவு கொடுப்பீங்க? ₹10 திருப்பி கொடுத்துருவோம் சார். அந்த ₹10 மீதி தானே? ஆமா சார். ₹1 கூட கொடுக்க முடியாது தானே? எஸ் சார். அப்ப இங்க ரிமைண்டர் எவ்வளவு வரும்? 10 சார். அந்த 15 பேருக்கு பிரிச்சு கொடுக்க சொன்னல, அந்த 15 பேர் கையில எவ்வளவு இருக்கும்? 0 சார். அவ்வளவுதான், அவ்வளவுதான். கோஷன்ட் 0, ரிமைண்டர் 10. அம்புட்டுமே மீதி தான். ஏன்னா கொடுக்க முடியாது. ₹10 காயினா 15 பேருக்கு எப்படி கொடுக்கறது? கொடுக்க முடியாது. அவ்வளவோ மீதி தான். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? புரிஞ்சது சார். சோ மாடுலஸ் ஆபரேட்டரை இவ்வளவு விளக்கமா எந்த ஒரு டியூட்டோரியல்லையும் உங்களால பார்க்க முடியாது. ரைட்? நெட்ல நீங்க 1000 வீடியோ பாருங்க, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் எங்கேயுமே உங்களால பார்க்க முடியாது. ரைட்? சோ மாடுலஸ் ஆபரேட்டர் வந்து இதுதான் பண்ணும். ஒரு நம்பரை இன்னொரு நம்பரால டிவைட் பண்ணிட்டு ரிமைண்டர் எவ்வளோன்றதை பார்க்கும். கொடுக்குற நம்பர் ஒருவேளை நியூமரேட்டர்ல சின்ன நம்பரா இருக்கு, டினாமினேட்டர்ல பெரிய நம்பரா இருக்குன்னா அந்த நம்பரை டிவைட் பண்ண முடியாது. சோ கொடுத்த எல்லாமே வந்து மீதி தான். ரைட்? கொடுத்த எல்லாமே மீதி தான். அப்போ கோஷன்ட் வந்து 0 ஆயிடும். ஏன்னா அந்த நம்பரை டிவைட் பண்ண முடியாது. ரிமைண்டர் வந்து கொடுத்துருக்க நியூமரேட்டர் அப்படியே ரிமைண்டரா வந்துடும். ஓகேவா? ஓகே, ஹோம்ஒர்க் வந்து என்னன்னா, ஹோம்ஒர்க் வந்து என்ன கொடுக்கலாம்? ஹோம்ஒர்க் வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, நெகட்டிவ் நம்பரை யூஸ் பண்ணி நியூமரேட்டரோ டினாமினேட்டரோ நெகட்டிவ் நம்பர் யூஸ் பண்ணிட்டு
அதுக்கு கோஷன்ட் என்ன வருது, ரிமைண்டர் என்ன வருது, ஏன் வருதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா? ஒரு நெகட்டிவ் நம்பர் நியூமரேட்டரோ டினாமினேட்டரோ ஒரு நெகட்டிவ் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. அதுல டிவைட் பண்ணிட்டு என்ன ஆன்சர் வருது, நியூமரேட்டர் என்ன வருது, டினாமினேட்டர் என்ன வருது, அதுல பாசிட்டிவ் சைன் வருதா நெகட்டிவ் சைன் வருதா, ஏன் வருதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா? அது எக்ஸ்பிளைன் பண்ணணும். ரெண்டுமே நெகட்டிவ் நம்பர் தானே சார்? ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு ஓகே. இது அடுத்தது ரெண்டுமே நெகட்டிவா எடுத்துக்கோங்க. ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவா எடுங்க. இன்னொன்னு ரெண்டுமே நெகட்டிவா எடுத்துக்கோங்க. நான் ஒரு ஹோம்வொர்க் கொடுத்தேன்னா நான் சொல்றது மட்டும் ஸ்டாப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஆல்வேஸ். ஓகே, நீங்க அது கூட என்னென்ன காம்பினேஷன் எல்லாம் போட முடியுதோ, எனக்கு தோன்றதை நான் சொல்றேன். அதுல நீங்க நிறைய காம்பினேஷன்ஸ் போட முடியும்னா கட்டாயமா போடுங்க. அதுல வந்து there is no restriction. நான் சொல்ற ஹோம்வொர்க்கை அதோட நிப்பாட்டிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ப்ரோக்ராமிங் அப்படின்னு பார்க்கும்போது யூ ஷுட் டூ லாட் ஆஃப் ஹோம்வொர்க். நீங்க சொந்தமா நிறைய பண்ணலாம். ஓகே, குட் பாயிண்ட். தேங்க்யூ. நல்ல ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தீங்க. அடுத்தது நெகேஷன் ஆபரேட்டர்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்றத நீங்க கூகுள் பண்ணி பார்த்துட்டு படிச்சுட்டு அது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்க போறீங்க. நெகேஷன் ஆபரேட்டர். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் திஸ், ரைட்? ஓகே, அடுத்த கிளாஸ்க்கு எல்லாரும் டைமுக்கு ஜாயின் பண்ண போறீங்க. ஓகேவா? ஐ எம் கோயிங் டு ஸ்டாப் த ரெக்கார்டிங்.